வேலூர் மத்திய சிறை கைதிகளை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தியதாக காவல்துறை உயர் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தற்போது சிபிசிஐடி அதிகாரிகள் இது தொடர்பான விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வம் விவரம் என்ன? கண்டிப்பாக தேவப்பிரியன், தற்போது வேலூர் ஆண்கள் மத்திய சிறையில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் மாணிக்கம் கோட்டையை சேர்ந்த சிவகுமார் என்பவர் கொலை வழக்கில் வேலூர் மத்திய ஆண்கள் சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக இருந்து வந்தார். இந்த நிலையில் வேலூர் சிறை டிஐஜி அவர்கள் அவருடைய வீட்டில் வேலை செய்வதற்காக இந்த சிறை கைதியை அழைத்து சென்ற போது அங்கு அவருடைய வீட்டில் 4 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் பிளஸ் வெள்ளி பொருட்களை அவர் திருடியதாக பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தியதாக கூறி அவரை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக சிவகுமாரின் தாயார் கலாவதி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு சம்பந்தமாக உடனடியாக சிறைக்கு சென்று நேரடியாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் உத்தரவிட்டிருந்தனர். மேலும் இந்த வழக்கை சிபிசிஐடி அவர்கள் எடுத்து உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்றும் சிறை டிஐஜி உட்பட 14 பேர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் உத்தரவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் 14 பேர் மீது தற்போது வழக்கு பதிவு செய்துள்ளனர். 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனை அடுத்து மேலும் இங்கிருந்த வேலூர் சிறையில் இருந்த சிவகுமார் சேலம் சிறைக்கு மாற்றப்பட்டார். நேற்று சேலம் சிறைக்கு சேர்ந்த சிபிசிஐடி போலீசார் அங்கு சிவகுமாரின் விசாரணை மேற்கொண்டனர். அதைத் தொடர்ந்து தற்போது வேலூர் ஆண்கள் மத்திய சிறைக்கு சிபிசிஐடி போலீசார் தற்போது வந்துள்ளனர். அவர்கள் சிறையின் உள்ளே சென்று தற்போது விசாரணை துவங்க உள்ளனர். தேவப்பிரியன், அதாவது சிறையில் உள்ள ஜெயலர், அருண்குமரன், சிறை காவலர்கள் ரஷீத், மணி, பிரசாந்த், ராஜா மற்றும் சிறை வார்டன் சுரேஷ் ஆகியோருடன் தற்போது அவர்கள் நேரடியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேவப்பிரியன்.